ஏசாயா 43 அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, முந்தின காரியங்களை நினைக்காதிருங்கள், பூர்வமானதை சிந்தித்துக் கொண்டிருக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, ஆம், ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டு, ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு உங்கள் மனம் வாடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரங்களில் தீமைகளையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில கடந்த கால கசப்புகள், கடந்த கால தோல்விகள், இதையே நினைத்து கொண்டிருப்போம். ஆனா நாம் தேவ பிரசன்னத்துக்கு வரும்போது நம்முடைய ஆவியை தேவன் சுத்தமாக்குகிறார், நம்முடைய ஆத்துவாவை சுத்தமாக்குகிறார். மெய்யான நீதினாலும் மெய்யான பரிசுத்தத்தினாலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்ய வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முந்தினவர்களையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது நடந்துச்சு, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. தேவ பிள்ளை, தீமையை யோசிக்கிறதை நிறுத்திட்டு நன்மைகளை யோசிக்க துவங்குங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மைகளின் தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆம், வனாந்திரமா இருந்தா என்ன, அதுலயும் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அவாந்திர வெளியா இருந்தா என்ன, அதுலயும் கர்த்தர் ஆறுகளை உண்டாக்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். முந்தின காரியங்களை நினைச்சு கொண்டிருக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்து உங்களுடைய விசுவாச பயணத்தை துவங்குங்கள்.